வணக்கம், இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோல சென்னையில் இருக்கிற ஒரு புத்தர் கோயிலை பார்க்க போறோம். இந்த புத்தர் கோயிலை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். ஆனா பெருசா யாருக்குமே எங்க இருக்கு அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாம அந்த இடத்துக்கு போக போறோம். அது மட்டும் இல்ல, சென்னை நகரத்தை காலை நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். நிறைய பேர், குறிப்பா சென்னையில் இருக்கிறவங்களுக்கே இந்த காலை நேரத்துல சென்னை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமான்னு தெரியாது. அந்த ஒரு அழகான விஷயத்த இந்த வீடியோல பாக்குற அதே நேரத்துல, ஒரு காலத்துல நாம டீ கடையில காலையில போய் டீ குடிப்போம். அந்த பழக்கம் இன்னும் சென்னையில இருக்கு. நிறைய இடங்கள்ல அது காணாம போயிட்டு, அந்த விஷயத்தை நாங்க இன்றைக்கு செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம சென்னையினுடைய பல விஷயங்களை இந்த வீடியோல காலை நேரத்திலே சுத்தி பார்க்க போறோம். வாங்க. என்னதான் அமைதியா இருந்தாலும் கமகமாண்டு சந்தன குச்சி வாசம், சாம்பிராணி வாசம் எல்லாம் வீடுகள்ல இருந்து வருது. வீட்டுல வயசானவங்க அம்மா அப்பா எழுந்திருப்பாங்களாக்கும். சாம்பிராணி இந்த மாதிரி கமகமாண்டு வாசம் வருது, கற்பூர வாசம் எல்லாம் வருது. சென்னையில் மட்டுமில்லை, இந்தியாவுக்கு வந்தாலே ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து இந்த டீ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து உத்தரப்பிரதேசம் போனோம், டெல்லி, ஜெய்ப்பூர், மும்பை, இந்த இடங்கள்லாம் போகும்போது அந்த மண் கப்பில் கொடுத்தாங்க டீ. ஆனால் இங்கே மண் கப்பில் இல்லை, பிளாஸ்டிக் கப்லாம் கொடுக்காங்க. ஆனாலும் அந்த டீயுடைய டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்குது டீ. அந்த மண் கப்பில் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இருந்தாலும் காலை நேரத்தில் இந்த டீ குடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மக்கள் பட்டாளம் இருக்காங்க. அந்த டீ லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க இங்கே இருக்காங்க. இங்கே நானும் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே இந்த பக்கமாக போவாங்க. டீ வந்து கிளாஸ்லையும் கொடுக்குறாங்க. நார்மலாக இந்த மாதிரி ஒரு டைம் பாவிக்கிற இந்த கப்லையும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் என்ன சொல்றது, பால் அந்த டீ கொஞ்சம் குறைவாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த டீ கடையில் கூட பரபரப்பாக மக்களுக்கு வந்து டீ குடிக்கிறது அப்படின்றது அது சென்னைக்குள்ள, மற்றது தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள போனதான் இருக்கு. இலங்கையில மிக மிக குறைவு. இப்போ டீ கடையில் போயிட்டு எல்லாருமே டீ குடிக்கலாம். ஒரு காலத்தில் இருந்தது. அதாவது நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நிறைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முதல்ல, அதாவது 2000 தொடங்குறதுக்கு முதல்ல 99, 96 அந்த மாதிரி காலப்பகுதியில் டீ கடையில் நிறைய பேரை பார்க்கலாம். பேப்பர் படிக்கிறது, டீ கடையில இருந்து பேசுறது, நிறைய டீ கடைகள் ஊர்ல இருந்தது. இந்த மாதிரியான சின்ன சின்ன கடைகள் இருந்தது. இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை. எங்கேயாவது அரிதா ஏதாவது கிராமத்துக்கு போகும்போது இருக்கும். அதாங்களா? ஐயப்பன் கார்த்திக். ஐயப்பன் எந்த இடம் நீங்க? கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர்ல இருந்தா என்ன செய்றீங்க இங்க சென்னையில? இங்க வந்து லேடிஸ் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டு ஹாஸ்டல்ல பார்த்துட்டு போனோம். அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு ஹாஸ்டல் பாக்குறீங்களா? ஓகே. எப்படி இருக்கு வேலை? வேலை ஏதோ ஆண்டவன் தான் நல்லா இருக்கு. நல்லா. ஓகே, சந்தோஷம். நீங்க? பண்ருட்டி. பண்ருட்டி கடலூர் மாவட்டம். பண்ருட்டி எங்க இருக்கு? கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம். ஓகே. பண்ருட்டி. நீங்க என்ன செய்றீங்க? நான் இங்க வாட்ச்மேனு, இன்சார்ஜ் எல்லாமே நான் தான். இருக்கு. எங்க ஓனர் அம்மாவுடைய பங்களாவில் ஓகே நாங்க செக்யூரிட்டியா இருக்கிறேன். எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம். இன்சார்ஜ் எல்லாம் நான். எனக்கு வந்து நம்ம செல்வராஜனா சொன்னாரு, இங்க ஒரு புத்தர் கோயில் இருக்கு, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து எட்மோர்ல இருக்கிற கெனட் லைன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு, அந்த வீதியில இருக்கு. அதிகமா அந்த நாட்கள் ஆரம்ப காலத்துல இலங்கையிலிருந்து வரவங்க இங்க வந்து தங்கியிருப்பாங்க. இந்த புத்தர் கோவில் வந்து பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட கோவில். பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இந்த கோவில் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம உள்ள போயிட்டு பார்ப்போம் இந்த கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்க உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்கன்னு தெரியாது எனக்கு. எடுக்க விட்டாங்கன்னா அங்க பேசக்கூடியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா பேசுவோம் வாங்க. நேற்று வந்து பொசன் போயாக்கு வந்து இலங்கையில் உங்களுக்கே தெரியும் விடுமுறை. 21ஆம் தேதி, நான் இப்போ இருக்கிற 22ஆம் தேதி ஜூன் 22. இன்றைக்கு வந்து இங்கே ஒரு ஒரு என்ன தன்சல் மாதிரி செய்கிறாங்க இங்கே. அதுக்கான ஏற்பாடும் இங்கே நடந்திருக்கு. நிறைய பேர் வருவாங்களாம். அதுக்கான ஏற்பாடு இன்றைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கூட நான் உண்மையாக எதிர்பார்க்கல. புத்தர் கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. சரி போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் வந்தேன்.
ஆனால் இங்கே நம்ம அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய கோயில் இங்கே இருக்கு. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. ஓகே, உங்களோட சொந்த இடம்? காஞ்சிபுரம், சொந்த ஊர் காஞ்சிபுரம். ஓ, சென்னை. சென்னையில் இருக்கீங்க. ஓகே, நீ புத்திஸ்ட்? புத்திஸ்ட். ஓ, பிறந்ததுல இருந்தேயா? பிறந்ததுல இருந்து இடையில தான் கொஞ்சம் புத்தி தெரிஞ்ச பிறகு நான் புத்த மதத்துக்கு வந்துடுங்க. ஓகே, வீட்டில் எல்லாருமே புத்த மதத்தில் இருக்காங்க. never go to any Hindu temple. Oh, we never celebrate any Hindu festival in our house. Okay, okay. My son, daughter also Buddhist. They are followed. ஓ ஓ ஓ, இங்கே தான் செட்டில் ஆகிட்டீங்க? சென்னையில தான்? சென்னையில் பெரிய பொண்ணா கூட இருக்கேன். ஓ, காஞ்சிபுரம். ஓகே 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 ஓகே. வேற எங்கெங்கெல்லாம் இருக்கு சென்னையில் புத்த கோயில்? இது ரொம்ப வருஷமா இருந்து பந்தேஜி இங்க சொன்னாரு படிச்சிருக்காங்க. இவங்க தான் இன்சார்ஜா இருந்தாங்க. அவங்க மீன்ஸ்ல காஞ்சிபுரத்துல 2 புத்த விகாரம் இருக்கு. ஓகே. நாங்க மோர் தென் ஒரு 10 ஃபேமிலிஸ், புத்திஸ்ட் ஃபேமிலிஸ் காஞ்சிபுரத்துல இருக்காங்க. ஓகே, இங்க சென்னையில இருக்காங்களா? சென்னையில நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர். நன்றி, சந்தோஷம். காஞ்சிபுரத்தை வந்து ஒரிஜினல் காஞ்சிபுரம் நேம வந்து கஞ்சிவரம். கஞ்சிவரம் மீன்ஸ் புத்திஸ்ட் மாங்க் போடுற ட்ரெஸ் பேரு சீவரம். இந்த உடுப்பு போடுறதா? more than 10,000 monks lived in Kanchipuram once upon a time. ඒක දැන් ලංකාවේ මේ ශාවකවක් හැටියට තමයි මේ ස්ථානේ තියෙන්නේ. ශ්‍රී ලංකා මහා බෝධි සමාගම சென்னை. இவருக்கும் வந்து தமிழ் தெரியும். நான் சிங்களத்தில் பேசிட்டு அவருக்கு தமிழ் தெரியும். உங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும்? நல்ல கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். சென்னையில் இருந்துட்டு அவர் தமிழ் வந்து நல்லா பேசுறாரு. ஏன்னா அவரோட பேசும்போது தான் நான் நினைச்சேன், ஓ நாம சிங்களத்தில் பேசுவேன், தமிழ்லேயே கேட்டிருக்கலாமே கேள்வி நினைச்சேன். ஓகே, சந்தோஷம். இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் தெரியுது உங்களுக்கு. எவ்வளோ போலீஸ் வாகனங்கள் பாருங்க, ஃபுல்லாக போலீஸ் வாகனங்கள் தான். இது வந்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் ஆகுது. வித்தியாசமான வாகனங்கள். அங்கால ஜீப், இங்கால கார், வேன், ட்ரக் எல்லாம் இருக்கு. ஓ, ஒரு வித்தியாசமான வாகனங்கள் இருக்கு. முன்னுக்கும் போலீஸ் ஜீப் தான் போகுது. நான் அதை கவனிக்கல. நேரம் இப்போ காலையில் 6:40 ஆயிருக்கு. மெரினா கடற்கரை எப்படி இருக்கு பாருங்க, பரபரப்பாக இருக்கு. எவ்வளோ வாகனம் பார்க் பண்ணிருக்கு, எவ்வளோ பைக் பார்க் பண்ணிருக்கு. எல்லாரும் வந்து பீச்சுக்கு நடக்க வரவங்க, வாக் வரவங்க, மற்றது இந்த காலை நேரத்தில் வந்து சூரிய உதயத்தை பார்க்க வரவங்க, சூரியனை பார்க்க வரவங்க, இப்படி நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் சூரியனை பார்க்காமலே வாழ்ந்து கொண்டு இருக்கவங்க. ஏன்னா அந்தளவு நம்மளுடைய வாழ்க்கை வந்து இயந்திரமயம். சூரியன் உதிக்கிறத பார்த்தே நிறைய பேரோட வருஷ கணக்காகுது. அந்த மாதிரி அப்பப்போ இப்படியான கடற்கரைகளுக்கு வந்து சூரியன் உதிக்கிற காட்சிகள், மாலை நேரத்தில் சூரியன் மறைகிற காட்சிகள், இந்த மாதிரியான அந்த காட்சிகளை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரியான ஐடியாக்கள்லேயும் நிறைய பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். இவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. அவ்வளவு வாகனம் இந்த ஒரு பக்கம் முழுவதுமே பைக்காக அப்படியே பார்க் பண்ணியிருக்காங்க. நிறைய வாகனங்கள் அங்கேருந்து வெளியில் வர விடுறாங்கல்ல. இங்கே மெட்ரோக்கான வேலை நடக்கிறாங்க இந்த பகுதியில். மெட்ரோ ட்ரெயினுக்கான அந்த வேலையால் இங்கே நிறைய வாகனங்களை உள்ளுக்கு விடுறாங்க இல்லையா. அந்த அளவுக்கு மக்கள் இங்கே இருக்காங்க. அவ்வளோ காலை நேரத்துலேயே வந்து பார்க்குறதுக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ ஓ, நன்றி 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 நன்றி. என்ன பேருங்க? என்னோட பேர் பாலா. பாலா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன் ஃபைன். எந்த இடம்? நான் ட்ரிப்ளிகன் தான். இங்க தான். சென்னை. டெய்லி வருவீங்களா? டெய்லி வரும். டெய்லி நாள் வருவீங்க? தவறாம. ஓ, அதான் அவ்வளோ ஃபிட்டா இருக்கீங்க. ஆமா. and also we will give 250 food pockets to all the poor peoples and frontline workers, handicapped, physically challenged, then old peoples, particularly ladies. ஓகே, சந்தோஷம் உங்களை சந்திச்சது. நன்றி 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 நன்றி. இங்கே வந்து ஒரு மர நடுகை சேவைக்கான ஒரு வேலை நடக்குது. அதாவது ஃப்ரீயாக வந்து மரங்கள் கொடுக்குறாங்க, மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க. இந்த ஓக்கு வரவங்களுக்கு இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம், இலவசமாக கொடுக்குறாங்க. நிறைய மரங்கள் இங்கே வைக்கணும் அப்படின்றதுக்காக வரவங்க எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. நல்ல விஷயந்தான். ஓகே, நாம் அப்படியே பீச்சுக்கு வெளியே போய் பார்ப்போம். இந்த பக்கம் ஒரு வீதியோரங்களில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீச் முழுவதுமே மக்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்களாம். 7 மணிக்கு பிறகு இன்னும் நிறைய பேர் வருவாங்களாம். காலையில் இப்போ 8 மணி நேரம். 8 மணிக்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நம்ம ஏரியாவில் இருக்க மாதிரி தான் இருக்குது. மீனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் புதுசாக இருக்குது. புது மீன்கள், அதாவது அண்டைக்கே பிடிக்கிற மீன்கள் எல்லாம் இந்த மார்க்கெட்லேயே உடனே வந்து வாங்கிடுவாங்களாம். பெரிய பாறை மீன் உண்டு, வச்சுருக்காங்க. கனவா இருக்குது, இறால் இருக்குது, கும்பலா மீன் இருக்குது, துள்ளுண்ட மீன் இருக்குது, நெத்தலி மீன் இருக்குது. சைனாக்காரங்களும் சென்னை மார்க்கெட்டில் மீன் வாங்குறாங்க. பாப்போம் என்ன மீன் வாங்குறாங்கண்டு. ஓ, பாறை மீன் வாங்குறாரு போல். சைனாக்காரங்களா ஜப்பான்காரங்கன்னு தெரியல. சைனாக்காரங்க தான். இந்த மீன் எவ்வளோ 1 கிலோ?
பாரு தேங்காய் பாரு. தேங்காய் பாரு எவ்வளோ? 550 ரூபாயா? நெத்தரி மீன் எவ்வளவு? 300. கனவா 1 கிலோ எவ்வளவு? 300 ரூபாயா? 300 ரூபா தான் 1 கிலோ கனவா. 400 ரூபா. 400 ரூபா 1 கிலோ இறால். அங்க இருக்கிற விலைக்கும் இங்க இருக்கிற விலைக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசமாக எனக்கு என்ன தெரியல. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கு. சில விட இங்க கூட இருக்க மாதிரி இருக்கு, சில மீன்கள் அங்க குறைவா இருக்கு. நான் வந்து பேலியோட மார்க்கெட்ல வாங்கும் போது இருக்கிற விலை இதை விட குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் சாதாரணமான மார்க்கெட்ல வாங்குறத விட பேலியோட மார்க்கெட்ல மொத்த விற்பனை மார்க்கெட்ல வாங்குவோம் தானே, அந்த கொழும்பு மார்க்கெட்ல அதை விட இங்க கூட இருக்க மாதிரி இருக்கு. அந்த பக்கம் பாருங்க, இந்த கட்டிடங்கள்ல அவ்வளோ வடிவான படங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஓவியம் அவ்வளோ பெரிய கட்டிடத்தில் அந்த பெரிய ஓவியம் வரைஞ்சிருக்காங்க, பெரிய அளவில் வரைஞ்சிருக்காங்க. அதுலேயும் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த ஓவியங்கள் இருக்குது. அதில் இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தான் முதல் தடவை பார்க்குறேன் இப்படி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய ஓவியத்தை. ஓ, வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அப்படியே நேராக அந்த சுவர் ஃபுல்லாகவே அந்த ஓவியங்கள் தான் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சென்னையை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கிற ஆகப்பெரிய நகரங்களில் 4 நகரங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய நகரம். அது மட்டும் இல்லாமல் அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு நகரம். அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒரு 30-35 நகரங்களை நாங்கள் எடுத்தோம்னா, பெரிய நகரங்கள் எடுத்தோம்னா அதுக்குள்ளே சென்னையுடைய பேரும் இருக்கும். அந்த அளவு பெரிய நகரம், பெரிய மக்கள் தொகை கொண்டது முதல் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் எல்லா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பிரதேசங்களும், அத்தனை மாநிலம் மாவட்டங்கள் எல்லா பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் வந்து இங்கே இருக்காங்க. வேலைக்காக வந்தவங்க இருக்காங்க, படிக்கிறவங்க இருக்காங்க. எல்லா வேலைகள்லையும் வெளி மாவட்டங்கள், சென்னையில் இருக்கிறவங்க மட்டுமில்லை, வெளி மாவட்டங்களை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. எல்லா மொழி பேசுகிறவங்க இங்கே இருக்காங்க. தமிழ் மொழியை தாண்டி வேலைகளுக்காக வந்த மற்ற மொழி பேசுகிற மக்கள் இந்தியாவில் இருக்கிற பல மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இங்கே சென்னையில் இருக்காங்க. அது ஒரு பரபரப்புக்கு இந்த நகரத்தினுடைய கலகலப்புக்கும் காரணம். அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் மக்களாகவே இருக்கு, எந்த நேரம் பார்த்தாலும் மக்களாகவே இருக்கு. இந்த மார்க்கெட்டில் வந்து இவ்வளவு கூட்டம், நான் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ தூரம் வந்திருப்போம், ஒரு 500-600 மீட்டர் தூரம் வந்திருப்போம். இன்னொரு 400 மீட்டர் நடந்தால் 1 கிலோமீட்டர் தூரம். அவ்வளோ பெரிய நீளமான ஒரு சந்தை இது, மிக பெரிய ஒரு நீளமான சந்தை. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ நீளத்துக்கும் இவ்வளோ மக்கள் அந்த கடைகளில் இருக்காங்க. அவ்வளோ எல்லா கடைகள்லையும் வந்து மக்கள் மீன் வாங்குறாங்கடா பாருங்க, எவ்வளோ பேர் வராங்க ஒரே நேரத்தில் இந்த சந்தையில் பேசுது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கலாம். சென்னையினுடைய நிறைய விஷயங்களை இந்த காலை வேளையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான அழகான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனவே நீங்கள் வெளிநாடு செல்ல போகிற ஒருத்தராக இருந்தால், வெளிநாடு போகும்போது விமான பயணச்சீட்டுக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க, எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மிக இலக்குவாக உங்களுக்கு ஏற்ற வகையில் என்னென்ன ஃப்ளைட்டில் நீங்கள் போனால் சரியாக இருக்கும், எந்தெந்த ஃப்ளைட்டில் என்னென்ன விலைகளில் டிக்கெட்லாம் இருக்குது அப்படின்றத மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞ்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போகக்கூடிய அளவில் என்னென்ன ட்ராவல் பார்ட்னர் WCL மாவட்ட கொழும்பில் இருக்காங்க, அவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய தகவல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபோன் நம்பரோடு தந்திருக்கேன். போகும்போது பயணம் பண்ணும்போது பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம். RJ Chandru Vlog யூடியூப் சேனல், RJ Minaka ஃபேஸ்புக் பேஜ், 2ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.